Hey students, welcome to Matthews Max. நம்ம பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வுகளுக்கு அளவியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு 10 கணக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஒரு 50% ஃபார்முலா தேவையில்லை, ஜஸ்ட் ஐடியா தெரிஞ்சால் போதும், ஷார்ட்கட்டில் போட்டுடலாம். ரைட்டுங்களா? ஓகே, இது படித்தால் மட்டும் போதுமா அப்படின்னா ஜென்ரல் தமிழ் படிச்சிடலாம், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஜியோக்ரஃபி, பாலிட்டி, நேஷ்னல் மூமெண்ட்டு எல்லாமே படிச்சிடலாம். பட் மேக்ஸு 10 கணக்கு போட்டு பார்த்தா தான் பண்ண முடியும், படிச்சுட்டு போக முடியாது. மற்ற சப்ஜெக்ட் மாதிரியே மேக்ஸை வந்து படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டுலாம் போட முடியாது. ஃபார்முலா தெரியணும், சம்மு போட தெரியணும், அவுட் டு சால்வ் இட் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சால் தான், அப்படிலாம் பண்ணால் தான் இந்த 20 மார்க்கு 25 மார்க்கு நம்ம எடுக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ 25 கேள்விக்கு நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கணும், நிறைய ஃபார்முலாஸ் தெரியணும். ஸோ டைரெக்டாக கொஸ்டின் இந்தியாவின் கேபிட்டல் என்ன, நியூ டெல்லின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய போட்டு பாருங்கள். அந்த விதத்தில் இந்த இடத்துல அளவியல் கணக்குக்கு ஃபார்முலா ஒரு சிலதுக்கெலாம் தேவையில்லை, விஷயம் தெரிஞ்சால் போதும். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் லென்த் இஸ் 12 மீட்டர் அண்ட் பிரெத் 8 மீட்டர் தென் பெரிமீட்டர் ஆஃப் தட் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர்னால் என்ன? 4 பக்கத்தையும் சுற்றணும், சுற்றளவு. தமிழில் பார்த்திங்கன்னா சுற்றளவு. நான் இங்கே ஆரம்பிக்கிறேன்னா நான் இப்படி வாக் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே போய் திரும்பி இதை வாக் பண்ணிவிட்டு இங்கே போய் திரும்பி இதை வாக் பண்ணிவிட்டு இது திரும்பி இங்கே வாக் பண்ணி ஆரம்பித்த இடத்துலையே நான் வந்து நின்றுட்டேன்னா அதுக்கு பேர் தான் சுற்றளவு. அப்போ செவ்வகத்துக்கு சுற்றளவு அப்படின்னும்போது 2 தடவை நீளத்தையும் அகலத்தையும் 2 தடவை கூட்டி, ஒரு தடவை கூட்டி 2 அளவை பிரிக்கணும். 2 டைம்ஸ் L + B. ரைட்டுங்களா? இது ஒரு L, இது ஒரு L, இது ஒரு B, இது ஒரு B. அப்போ 2 தடவை L + B. அப்போது இந்த ஃபார்முலா மைண்டில் இருந்துச்சுன்னா, நீளம் ஒரு அகலம் 12 8 ஒரு 20, அது கூட 2 பெருக்கிக்கோ 40, அவ்வளோதான். B இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மனசுலையே வச்சுக்கணும். 2 தடவை L + B, நீளத்தையும் அகலத்தையும் கூட்டு அவர் முன்னாடி 2 பெருக்கிடு. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது எனில் வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு வட்டம் இருக்குது, ஒரு பீஸாவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா சார், சாப்பிடுமே ரவுண்டாக இருக்கும், அதில் ஒரு சின்ன ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்தோம்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதி. ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள, அப்போ இது வந்து 10 சென்டிமீட்டர், அதன் மையத்தில் 90 டிகிரி, இந்த இடத்துல எவ்வளோவா, இது வந்து 90 டிகிரியா, அப்படி உருவாக்குற ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு அப்படின்னு கேள்வி கேட்கல. அங்கே வச்சுக்கிறான் நமக்கு ஆப்பு. என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார். கேள்வி நம்ம சரியாக படிக்க மாட்டோம் எக்ஸாமில், அவசரத்தில் இது மாதிரி இந்த செக்டாருக்கு இந்த வட்டக்கோண பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த செக்டாருக்கு மட்டும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோம். மேபி அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்லேயே கூட இருக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கான கரெக்டான ஆன்சர் எங்கேயாச்சும் வச்சுருப்பான், ஏவிலே கூட வச்சுருப்பான், போட்டு பார்த்தோன்னா இதான் ஆன்சர்ன்ட்டு டிக் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி, இப்போ இந்த படத்தை நம்ம கொஞ்சம் இன்னும் கிளியராக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அழகாக புரியும் உங்களுக்கு. இது வட்டம், இந்த வட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 90 டிகிரியாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி இருக்கும் 90 டிகிரி. ரைட்டுங்களா? இப்போ இந்த 90 டிகிரி வட்டக்கோண பகுதியை அதை கேட்கல, மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி. அப்போ இந்த வட்டத்தில் மிகப்பெரிய கோணம் இந்த அவுட்டர் ஆங்கிள், இந்த சைடு, இந்த 90 இல்லாமல் இந்த மிச்சம் இருக்கிறது. இப்போது இந்த மிச்சம் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வட்டத்தில் எத்தனை கால் பகுதி, 4 கால் பகுதி. அப்போது இந்த போர்ஷன் அவன் கேட்கல, மிச்சம் இருக்கிற இந்த 3 போர்ஷனை கேட்குறான். அப்போ 3 போர்ஷன் அப்படின்னும் போது 3 கால் பகுதி. அப்போது 3 கால் பகுதிக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr², கால் பகுதினா πr²/4. இதுதான் ஃபார்முலா.
இப்போ 3/4 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் 100 ரைட்டுங்களா. இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா போடக்கூடாது. ஏரியாவுக்கு என்ன செக்டாருக்கு ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 360 டிகிரி, 360க்கு டீட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு போடுவோம் இல்லைங்களா. அது இங்கே வரக்கூடாது ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு நம்மளுக்கு அந்த 90 டிகிரி என்பது ஒரு கால் வட்டம். அப்போ வட்டத்துக்கு ஃபார்முலா போயிடலாம். கால் வட்டம் போது மிகப்பெரிய போது காலில் ஒன்று போச்சா மிச்சம் பகுதிக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே ரைட்டா. சரி, அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 3 22 66 ஆர்கால் 1.5 மிச்சம் 1 1.5 16 ரைட்டுங்களா. 1650 கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 1650 சி பரப்புன்றதால சென்டிமீட்டர் ஸ்கொயர். டி இஸ் த ஆன்சர் ரைட்டா. இந்த செக்டார் ஏரியா ஆஃப் த செக்டார் அந்த ஃபார்முலா போகக்கூடாது. 360க்கு ஒரு டீட்டா இன்ட்டு பையா அந்த மாதிரி போகாதீங்க. இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி என்பது ஒரு கால் வட்டம். அப்போ மிச்சம் முக்கால் வட்டத்துக்கு போட்டால் போதும் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த கணக்கு ஈஸியாக போட்டுவிடலாம். அடுத்தது ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினா 2 தடவை, அந்த 2 தடவைக்கு எவ்வளோ வருதான் 60 மீட்டராம். அப்படின்னா அச்செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவு யாது? இந்த நீளம் என்பது அகலத்தை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதன் பரப்பளவு, இதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப யோசிச்சா சிம்பிளாக போயிடும் ரைட்டுங்களா. அதால் இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 60 வருதுன்னா இது என்னவா இருக்கணும் 30 இருக்கணும் ரைட்டுங்களா. 30 இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீளம் அகலமாக இருக்கணும். அப்போ அதை 20ன்னு வச்சுக்கோ, அகலம் 10ன்னு வச்சுக்கோ. நீளம் என்பது அகலத்தை போல் 2 மடங்கு, 2 10 20. அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க, பரப்பு கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு பி. எல் 20, அகலம் 10, 20 ஒரு 10 இருக்குன்னா 200 யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 200 மீட்டர் ஸ்கொயர். சி இஸ் த ஆன்சர் ரைட்டுங்களா. கணக்காக போகணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சோம்னா டக்குன்னு போட்டு போயின்னு வந்துடலாம். ஓகே, இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு வட்டப்பாதையின் இரு பொது மைய வட்டங்கள் ஆரம் 56 சென்டிமீட்டர் மற்றும் 49 சென்டிமீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு காண்க. சார் இது சார் சென்டர் சார், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சார். இங்கே அதாவது 2 வட்டம், எத்தனை வட்டம் இருந்தாலும் அதோட மையம் ஒன்றாக இருக்கும். ஒரே ஒரு மையத்தை கொண்ட பல்வேறு வட்டங்கள் ரைட்டுங்களா. இப்போ இதில் 56 மீட்டர். அப்போ இது அவுட்டரு 56, இன்னரில் ஒரு சர்க்கிள் இருக்குது அது 49. கேட்கறது வட்டப்பாதையின் பரப்பு. இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதோட ஏரியா கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுதான் இதுக்கு ஃபார்முலா தெரியணும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ 22/7, கேபிட்டல் ஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 56 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49 ஸ்கொயர். இது என்ன பண்ணணும்னா 22/7 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 ஒரு 49 105 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி போட்டாச்சு இன்ட்டு ஏ மைனஸ் பி. 56ல் 9 போச்சுன்னா ஒரு 7. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 இந்த ஒரு 7 அடிச்சிடலாம், இந்த ஒரு 7 இந்த ஒரு 7 அடிச்சிடலாம். அப்போ பெருக்குனிங்கன்னா 102 105 210 ஒரு 210. அப்போ 0 1 3 2 2310. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது இந்த இடத்துல அந்த ட்ரிக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 0 வந்தால் விட்டுடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1 2 3 மிடில் 3 வருது ஓகே. இவரை பார்த்தீங்கன்னா 3 2 5 வரல, 2 3 5 வரல, 1 3 4 வரல. அப்போ ஆப்டடாக 11ஓட மல்டிபிள்ஸில் இருக்கிறது பி தான் ஆன்சர். ஸோ பியை அடிச்சுட்டு வந்துடலாம். கணக்கு பண்ணணுன்னு இந்த இடத்துல நெசசிட்டி இல்லை. அடுத்தது
60 மீட்டர் 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது. விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? ஆக்சுவலாக இது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இது 60, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது 60, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. எக்ஸ்ட்ரா 3 மீட்டர், இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3 அப்படின்போது இந்த ஒயிட் போர்ஷன் என்னவாயிடும்? 66. அதே மாதிரி அகலத்தில் இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு 3 அப்படின்போது அகலத்தை பண்ணும்போது 46ன்னு ஆகிடும். அவன் என்ன கேட்குறான்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண ஒயிட் போர்ஷனோட ஏரியா கேட்குறாங்க. செவ்வகம் அப்படின்னாலே பரப்புக்கு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? 66 × 46. இதை பெருக்குனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 36 39, அப்புறமா 4 24 ஒரு 4 24 26 ஆட் பண்ணிங்கன்னா 6 9 4 13 ஒரு 10 ஒரு 3 3036. அப்புறம் மைனஸ் உள்ளே இருக்கிற இந்த 60க்கு 40, அதுக்கு ஃபார்முலா 60 × 40 நீளம் இன்ட்டு அகலம். 60 40 2400 கழிச்சிங்கன்னா 36 ஒரு 6 636. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது பக்க அளவு 24 சென்டிமீட்டர் உடைய ஒரு கனசரத்தின் இதோட கனசரம் அந்த ஒரு கியூபோட சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா புறப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பு. புறப்பரப்புனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது உங்களை விட இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, உங்களால் பார்க்கக்கூடிய பரப்பு தான் புறப்பரப்பு, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்கப்பரப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஓகே, அப்போ பார்க்கக்கூடியதுன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம், அப்படியே நடந்து போய் சுற்றிட்டு போனால் இதை பார்க்கலாம், அப்படியே சுற்றிட்டு போனால் அண்ணாண்டு சைட் பார்க்கலாம், அப்படியே சுற்றிட்டு வந்தால் இந்த சைட் பார்க்கலாம். அப்போ உங்களால் பார்க்கக்கூடிய பரப்பு 4a². இதுக்கு பேர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்கப்பரப்பு, புறப்பரப்பு. உங்களால் பார்க்க முடியாத மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சேர்த்துட்டோம்னா அது 6a², அது மொத்த பரப்பு. ஏ எவ்வளவு? 24. அப்போ a² அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 24 எவ்வளோ சார்? 16 576 வரும். ரைட்டுங்களா? எஸ், 576. அப்போ இது கூட 4 × 576, இது 6 × 576 பெருக்கினீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இது வரும். ரைட்டுங்களா? 2304 3456ன்னு ஆன்சர் வரும். அடுத்தது ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க. ஒரு முக்கோணத்தில் 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 வரணும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5:4:3. இப்போது இதுதான் நான் கோணன்னே வச்சுக்கிறேன். கூட்டினீங்கன்னா 5 4 9 9 3 ஒரு 12 தான் வருது. பட் 3 கோணத்தை கூட்டினா 180 வரணும். 12 180 ஆகுனா 15 பெருக்கணும். அப்போ இவர் தான் காமன் நம்பர். இப்போ 3 கூடையும் 15 பெருக்குங்க. 15 75 4 15 60 3 15 45. இந்த ஆன்சர் டியில் இருக்குது. அடுத்தது ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. இப்போ இப்படி போடுறீங்க, இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் மூலை விட்டம். சதுரத்தின் மூலை விட்டம் டயகனல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா √2a. அப்போது √2a இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 20 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு எடுக்கலாம். இந்த ரெண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு √2 × 2 இருக்கும். அப்போ இதையும் அடிச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற 10√2 இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைடு. கேட்கறது சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னென்னா 4a. சதுரத்துக்கு சுற்றளவு 4a. அப்போ 4a வேல்யூ 10√2. அப்போ 4 10 40 ஒரு √2. சி இஸ் த ஆன்சர். அடுத்தது ஒரே ஆர அளவு கொண்ட முழு கோளத்தின் புறப்பரப்பிற்கும் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் உள்ள விகிதம். அதாவது ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு மொத்தமாக இருக்கிறது மொத்த புறப்பரப்புன்னு சொல்லலாம், புறப்பரப்புன்னு சொல்லலாம். கோளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், லேட்ரல் சர்ஃபேஸ் என்பது தான் டோட்டல் சர்ஃபேஸ். ரைட்டுங்களா? அதுக்கு ஒன்று தான் மொத்த ஜஸ்ட்டு பரப்பு, கோளத்தினுடைய புறப்பரப்பு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் ஆப்பிள் அப்படி இல்லை. ஆப்பிளை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் இதுவாக இருக்கும், இங்கே கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு இருக்கும். அப்போது இதுக்கு பரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr². இதுக்கு பரப்பு என்னன்னா இதில் பாதி 2πr². கீழே இந்த ஒயிட் போர்ஷனாக இருக்கும், அது வட்டமாக தெரியும், அது πr². அப்போ ஒட்டு மொத்தமாக 3πr². அவங்க கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விகிதம் கேட்குறாங்க. அப்போ இது 4πr², இது 3πr². காமன் டேர்ம் அடிச்சிட்டுனா மிச்சம் இருக்கிற நம்பர் 4:3. ஏ இஸ் த ஆன்சர்.
செவ்வகம் ஒன்றின் அகலமானது நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீளம் அகலம் கழிச்சோம்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. ரைட்டுங்களா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னா 7. அது புரியும் கணக்காக, இது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுனா ஈஸியாக போட்டலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர். அதாவது சுற்றளவுனா என்ன அர்த்தம்? 2 தடவை நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினோம்னா 3 மீட்டரு 6 சென்டிமீட்டரு. இது 7 சென்டிமீட்டரு, இது மீட்டரு சென்டிமீட்டர்னு சேர்த்து குழப்பறான். அப்போ இவர் ஒட்டுமொத்தமாக மாற்றிக்க 3 மீட்டர் அப்படின்பது ஒரு மீட்டர் 100, அப்போ 300, 300 ஒரு 6, 306. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஓரன் 2 L + B = ஓரன் 2 15 3. அப்போ கூட்டினால் 153 கழிச்சா 7. அது என்ன? அந்த நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினா 153. அதே நீளத்தையும் அகலத்தையும் கழிச்சா 7. எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே தான் வரும். ரைட்டுங்களா? கூட்டினா 153, இதை கூட்டினீங்கன்னா 173 அவுட்டு. இதை கூட்டினீங்கன்னா 133 பியும் வராது அவுட்டு. இதை கூட்டினீங்கன்னா சுத்தமாக வராது. இவர் மட்டும்தான் 60ஐயும் 63ஐயும் கூட்டினீங்கன்னா 153 ஓகே. 60ல் 63 கழிச்சிட்டிங்கன்னா சாரி 27 60ல் 63 கழிச்சிட்டிங்கன்னா 27. ரைட்டுங்களா? இங்கே தப்பாக 7ன்னு போட்டேன். 27 தானே கொடுத்துருக்காங்க. 7 நீளத்தையும் அகலத்தை என்ன சொல்கிறாங்க, செவ்வகம் ஒன்றின் அகலமானது அதன் நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவு. ரைட்டுங்களா? அப்போ இது நீளம், இது வந்து அகலம், இது வந்து கழித்து பார்த்தீங்கன்னா 27 கம்மியாக இருக்கும். ஓகேவா? சரி, இது கணக்காக போடணும் சார். கணக்காலாம் போடணும். L - B = 27, 2 டைம்ஸ் L + B = அப்படின்ற மாதிரி. அப்புறமா L + B = 183, L - B = 27 அப்படிலாம் போட்டுட்டு L கண்டுபிடி B கண்டுபிடி சால்வ் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த விஷயம் புரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே. கூட்டினா 183 கழிச்சா 27 ஆன்சரில் பார்க்கணும் எது டேலி ஆகுது. C தான் டேலி ஆகுது. ஓகே, முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? அடுத்தது சார் முடிஞ்சு போச்சா? 10 கணக்கு முடிஞ்சிச்சா? 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சிச்சு சார். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.